தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா ஹல்லேலூயா வாசிங்க. சகரியா 8:13. சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல ஆவியில கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் விடுவித்தார். கைகளை தட்டினார். இந்த 3 வசனத்தின் அடிப்படையிலே நாம் இன்னைக்கு ஜீவனம் பண்ணும்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த வார்த்தையை தான் நம்ம யாத்திரை பண்ண போறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு 4 விதமான சாபத்தின் அறிகுறிகளும் விடுதலையாகிற வழிகளும். இந்த 4 விதமான சாபம் இந்த 4 விதமான சாபத்தை குறித்து அதன் அறிகுறிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிற, நமக்கு படிப்பிக்கிற அல்லது நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த தீர்க்கனுடைய வாயிலிருந்து பிறந்த அன்றைய வார்த்தையின் மனதையும் அவருடைய நினைவுகளையும் என்னால் நம்மால் அறிய முடிகிறது. இந்த யூதா, இந்த இஸ்ரவேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருடையவர்கள்? தேவனை உடையவர்கள். இவங்க யாருங்க? யூதாவும் இஸ்ரவேலும் யார்தான்? தேவனை உடையவர்கள். இந்த 12 கோத்திரமும் யாருடையதுதான்? தேவனுடையது. இங்க தேவன் சொல்றாரு, யூதாவே, இஸ்ரவேலே, நீங்கள் புறஜாதிகளுக்குள் முன்னே நீங்க எப்படி இருந்தீங்க? சாபமா இருந்தீங்க. எனக்கு இங்க ஒரு கேள்வி உண்டாகுது, உங்களுக்கு வருதான்னு யோசிங்க. இந்த 12 கோத்திரங்களும் விக்கிரக ஆராதனை இருந்தா வெளியே வந்தது? சொல்லுங்க, நான் கேட்கிற கேள்விக்கு புரியுதா உங்களுக்கு? இந்த 12 கோத்திரமும் விக்கிரக ஆராதனை செஞ்ச தகப்பனும் தாய்க்குமா பிறந்தது? இல்ல. எதை சொல்லுது? ஆபிரகாம் எங்க இருந்தா முன்னாடி? அவன் எங்க இருந்தா? சொல்லுங்க, எங்க இருந்தா? விக்கிரக ஆராதனையில் இருந்தான். ஆனா ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தெய்வம் ஆபிரகாமை அந்த கட்டிலிருந்து, அந்த பிடியிலிருந்து அவனை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இப்போ அந்த பிடியிலிருந்து வெளியே வந்த ஆபிரகாம், தேவன் வாக்களிக்கிறார், நான் உனக்கு பிள்ளையை தருவேன். அந்த பிள்ளை மாமிசத்தின்படி பிறக்க மாட்டான். அவன் எப்படி பிறக்க மாட்டான்? ஆபிரகாமும் சாராளும் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை மாமிசத்தில் பிறக்க வைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம மாமிசத்தில் சுகந்தரித்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஒரு நாளும் ஒரு போது அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவருடைய வாக்கு
தத்தத்தை நாம் சுகந்தரிக்க வேண்டுமானால் சுகந்தரிப்பதற்குண்டான அந்த விசுவாச ஜீவியம் நமக்கு தேவை. அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்கு தேவை. ஈசாக்கே ஆபிரகாம் மாமிசத்தின்படி பெற்றெடுக்கலை, மாமிச பலத்திலே பெற்றெடுக்கலை, விசுவாசத்தின் பலத்திலே, ஆவியின் பலத்திலே, அவர் வாக்குத்தத்தத்தின் பலத்திலே ஈசாக்கை அவன் பெற்றெடுத்தார். விசுவாச ஆவியிலே. அப்போ நீங்களும் நானும் தெய்வம் தந்த வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்கணும்னா மாமிச பலத்தின்படி அல்ல, ஆவியின் பலத்திலே, வார்த்தையின் பலத்திலே தான் வாக்கு தத்தத்தை நாம் பிரதிபலிக்க முடியும். விசுவாச ஆவியில நிரம்பி ஏறிவா. ஆமென். இப்போ ஈசாக்கு எதுல பிறந்தான்? விசுவாசத்துல. 100% விசுவாசம். சாராளுக்குள்ளும் ஆபிரகாமுக்குள்ளும் அந்த 100% விசுவாசத்திலே, விசுவாசத்தின் பலத்திலே யார் பிறந்தா? ஈசாக்கு பிறந்தான். இப்ப ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்குது. கிட்டத்தட்ட 20 ஆண்டு கழித்து அந்த பிள்ளைதான் யாக்கோப்பு. என்னங்க இப்ப இந்த யாக்கோப்பு எப்படி பிறக்கிறான்? ஜபத்துல பிறக்கிறான். ஈசாக்கு விசுவாசத்துல பிறக்கிறான், யாக்கோப்பு ஜபத்துல பிறக்கிறான். அப்போ தேவன் நமக்கு தருகிற எல்லா நன்மையும் நம்ம எப்படி சுகந்தரிக்கணும்? விசுவாசத்திலும் ஜபத்திலும் அவர் வார்த்தையிலும் தான் பெற முடியுமே தவிர வேறு எதிலையும் நம்ம நிறைவேற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இந்த யாக்கோப்புக்கு இந்த 12 கோத்திரங்களும் வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்போ யாக்கோப்பு எப்படி பெற்றெடுக்கிறான்? அந்த 12 கோத்திரத்திலையும் அவரோட சஞ்சரிச்சு, அவரோட நடந்து, அவரோட உடன்படிக்கை பண்ணி, தேவனே அந்த வாக்கு தத்தத்தை அவனுக்குள் வைத்து அந்த 12 கோத்திரங்களையும் பிறக்க வைக்கிறார். கையை தட்டி ராஜாவே. ஆன போதிலும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் தான். யாருங்க இந்த பிள்ளை? ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் தான். ஆனால் புறஜாதிகளுக்குள்ளே இவர்கள் என்ன ஆனார்களானா? சாபத்துக்குள்ளானார்களா? என்னன்னாங்க? சாபத்துக்குள்ளே. ஆண்டவர் சொல்றார், நீங்க புறஜாதிகளுக்குள்ள முன்ன நீங்க எப்படி இருந்தீங்க? சாபமா இருந்தீங்க. இன்னைக்கு சொல்றேன், நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்ற இந்த தேசத்துல, இந்த உலகத்துல, புறஜாதிகளுக்குள்ளே, மற்ற மனிதர்களுக்குள்ளே, நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளே, ஏன் நம்ம கூட பிறந்தவங்களுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ரொம்ப நம்ம கவனிக்கணும். I can see by designing. கவனிக்கணும். அதனால்தான் சகரியா தீர்க்கனை கொண்டு ஆவியானவர் பேசுகிறார், நீங்கள் முன்னே புறஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தீங்க. நான் கேட்கிறேன், நீங்க புறஜாதிகளுக்குள்ள இருக்கிறீங்க, நான் புறஜாதிக்குள்ள இருக்கிறோம், நம்ம எல்லாரும் புறஜாதிகளுக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா சாபமா இருக்கிறோமா அல்லது ஆசீர்வாதமா இருக்கிறோமா? புறஜாதிகளுக்கு மத்தியிலே நாம் கட்டுகளோடு இருக்கிறோமா அல்லது தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். என் கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, புறஜாதிகளுக்கு மத்தியிலே, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே
எல்லாருக்கும் மத்தியிலே நான் எப்படி இருக்கணும்னு நீங்க என்ன தெரிஞ்சீங்களோ, நாங்க எப்படி இருக்கணும்னு நீங்க எங்களை பிடிச்சீங்களோ, நாங்க எப்படி ஜீவிக்கணும்னு எங்களை தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரிச்செடுத்தீரோ, அப்படியே எங்களை நிறுத்துவீராக. ஆவில நிரம்பியாம எப்படி இருக்கணுங்க? நம்ம புறஜாதிகளுக்குள்ள எப்படி இருக்கணும்? சாபமாவா? அடிக்கடி சொல்லுவேன், நீ எங்க வேணாலும் எப்படி ஒரு விஷயத்தை சொல்ல, புரியதுக்காக சொல்றேன், மனுஷன் பேசுகிற பிரகாரமா பேசுறேன். உன் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதம்னா நான் பூமிக்குரியது மட்டும் இல்லை, எல்லாவற்றிலையும் ஆபிரகாமை தேவன் சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். ஏன்னா அதனாலதான் ஆண்டவர் மோசையை தெரிஞ்ச உடனே மோசைக்குள்ள எப்படி கிரியை செய்தார் தெரியுமா? யார் கண்கள் முதல்ல பார்க்க வச்சார் தெரியுமா? வாசிங்களே, நம்ம சபையுடைய வாக்குத்தத்தத்தை முழங்கி வாசிங்க. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், மோசே என் மகன், நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன்டா. பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை, இருங்க இருங்க இருங்க, யாருக்கு முன்னாடி? யார் ஜனம்? உன் ஜனனா யாரு? நம்ம சொந்தம். சொந்தக்காரன் பார்வையில நீ அவலட்சணமா தெரியக்கூடாது. சொந்தக்காரர் மத்தியில நீ தலை குடிச்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, யோசேப்பு அழைக்கும் பொழுதே சொன்னார், டேய், சொந்த உடன்பரவுகளுக்கு மத்தியில உன் அறிக்கட்டை நான் நிமிர பண்ணுவேனார் அல்லவா? இல்லைன்னா எப்படி? அதனால தாங்க வேதம் சொல்லுது, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். இப்ப யாரு? உன்னோட கூட இருக்கிறவங்க. உலகம் எங்கும் பார்ப்பாங்க, உன் ஜனம் பார்க்கும், உன்னோட இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அப்புறமா சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறது, சொல்லுங்க, நான் உன்னோட இருக்கிறது உன் ஜனம், இந்த உலகம், உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அறியும்படி நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளை கையை தட்டி சபாய் 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 த glory. சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ புறஜாதிகளுக்குள்ளே நாம் இருக்கிறோமே, எப்படி இருக்கிறோம்? சாபமாகவா, ஆசீர்வாதமாகவா, எப்படி இருக்கிறோம்? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பார்க்கிறாரு. இஸ்ரவேலும் யூதாவும் இப்ப எப்படி ஆயிட்டாங்க? புறஜாதிகளுக்குள்ள சாபம் ஆயிட்டாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாரு? இனி என் ஜனம் எப்படி இருக்க கூடாது? புறஜாதிகளுக்குள்ள சொல்லுங்க, எப்படி இருக்க கூடாது? சாபமா இருக்க கூடாதுன்னு இங்க யார் முடிவெடுக்கிறா? இங்க யார் முடிவெடுக்கிறா? நான் சொல்றதை கவனம் புரிஞ்சுக்கங்க. சாபமா புறஜாதிகளுக்குள்ள நம்ம இருக்க கூடாதுங்கிற முடிவு யார் எடுக்கிறா? நல்லா சொல்லுங்க. நீங்க சொல்ற தேவன் இப்படியா தேவன் சொல்லுவீங்க? நான் புறஜாதிகளுக்குள்ள சாபமா இருக்க கூடாதுன்னு தேவன் முடிவு எடுக்கிறாரு. எப்படி சொல்லுவேன்? நான் திரும்ப சொல்றேன், புறஜாதிகளுக்குள்ள நீ சாபமா இருக்க கூடாதுன்னு யார் முடிவெடுக்கிறா? யார் முடிவெடுக்கிறா? யார் முடிவெடுக்கிறா? நான் ஆராதிக்கிறவரும்
என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் என் மேல் அன்பு கூறுகிறவரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் புறஜாதிகளுக்குள்ளே நான் சாபமாய் இருக்க கூடாது என்று அவர் தீர்மானிக்கிறார். இப்போ ஆவில நிரம்பி சொல்லுங்க, என் தேவன் எனக்கு செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாதே. அப்பா யகாய் இப்போ இந்த glory பிடிச்சுக்க பிடிச்சுக்க பிடிச்சுக்க. அப்பா ராபா ராபா அந்த சாபத்தின் அஸ்திவாரம், அந்த சாபத்தின் முடிச்சு, அந்த சாபத்தின் கயிறு, அந்த சாபத்தின் வல்லமை தகர்க்கப்படுது 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 தகர்க்கப்படுது. யாருடைய முடிவு? எத்தனை பேர் இந்த வசனத்துக்குள்ள வர்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தைக்குள்ள வர்றீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையில முழங்கால் போடுறீங்க? இப்ப போடாதியா, இப்ப போடாதியா, இரியா. ஆமா, முழங்கால் போட்டு இப்ப போட்டு அப்படியே போயிருவீங்க. ஆமா, இனி ஒவ்வொரு நாளும் ஆமா, நான் புறஜாதிகளுக்குள்ள எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது? நான் எப்படி இருக்கக்கூடாது இப்படிங்கிற முடிவு யார் எடுத்துட்டா? ஆமே. இப்போ ஆண்டவருடைய நினைவு உபாகம் 23:5 வாசிங்க வேகமா. இதை தெரிஞ்சாதான் இந்த 4 விதமான சாபத்தை உடைக்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். ரொம்ப பிடிச்சது அது எது தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் எத்தனை அன்பையாய ராஜா மேல வச்ச அன்பு. உன் தேவன், உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன் தேவன். அதனால ஓ மேலே ஒரு சாப வல்லமை நான் வர விட மாட்டேன். அந்த சாப கிரியை ஓ மேலே வர நான் அனுமதிக்க மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க, அத வாசிங்க. எனக்கு ரொம்ப உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அப்போ என் தேவனுடைய நினைவு என்னன்னு என்னை குறிச்சு, என்னை யாருமே சபிச்சிடக்கூடாது, சாபம் என் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு தேவன் என் மேல எப்படி இருக்கிறாரு? கரிசனையா இருக்கிறார். சொல்லுங்க நல்ல ஆவியில. உபாகமோ 23:5 அவர் என்ன குறிச்ச நினைவு சாபம் என் மேல வரக்கூடாதுங்கிறதுல தேவன் கரிசனையா இருக்கிறார். சொல்லுங்க. அதே சகரியா 8:13 நான் தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுக்கு செவி கொடுக்காம, தேவ சத்தத்தை கேட்காம நான் என் மாமிசத்துக்கு சுயத்துக்கு இடம் கொடுத்து நான் சாபத்துக்குள்ள போனேன். ஆனாலும் புறஜாதிகள் மத்தியில் சாபமா கூட ஆயிட்டேன். ஆனாலும் என்னுடைய தேவன், என்னை யார் கொண்ட தேவன், மாறாத தேவன் இப்ப சொல்றாரு, நீ இனி சாபமா இருக்க கூடாது, நீ ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் நம்ம மேல எடுத்த முடிவு. கையை தட்டி ஷபாய் எங்க ஒரு சரணத்தை காலையில் ஆராதனையும் பாண்ட இப்பவும் பாடணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை. என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுவீர்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு
இதற்கீடு என்ன தருவேன் நான்? உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கீடு நீங்க சொல்லுவீங்களா? பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஓ உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கீடு என்ன தருவேன் நான்? உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கீடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு எத்தனை பாசம், இதற்கீடு என்ன தருவேன் நான்? இதற்கீடு என்ன தருவேன் நான்? இதற்கீடு என்ன தருவேன் நான்? பாய்சே பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? நம்மை தூசிக்காத வாய் இல்லை, நம்மை தூசிக்காத மனுஷன் இல்லை. ஆனால் எத்தனை பேர் நம்மை தூசினாலும் ஏசினாலும் உதறி தள்ளினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் தேவன் நம்மை விடுவிக்கிறார். ஓ தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. நான் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. அப்போ இங்க உபாகம் 23:5 என் மேல சபிக்கப்படுகிற எந்த காரியம் வரக்கூடாது என்பதில் தேவன் என்னை எச்சரிக்கிறார். அதே போதில அந்த ஒரு சாபத்துக்கும் பாவத்துக்கும் நான் இடம் கொடுத்து அந்த சாபத்துக்குள் உள்ளான பொழுது அப்பொழுதும் தேவன் நம்மளை புறக்கணிக்கல. தேவன் திரும்பவும் என்ன அந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வந்து நிறுத்து அவர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய அன்பை ருசிக்கிறவங்க, தேவனுடைய அன்பை அனுபவிக்கிறவங்க, தேவனுடைய அன்பை உயர்த்துகிறவங்க கைகளை தட்டி மாரநாதா கவனிங்க. இந்த கலாத்தியர் 3:13 இந்த சாபத்தில் இருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை என் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி தேவன் எல்லா நியாயப்பிரமாண சாபத்தில் இருந்து நம்மை விடுவிக்கிற மிகப்பெரிய ஆயுதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் அந்த சிலுவையினுடைய பாடு, அவர் சிந்தின ரத்தமும். நம்ம மேல இருக்கிற எல்லா சாபத்தையும் நீங்களாக்கி நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்மை நடத்த போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கலாத்தியர் 3:13 வழியா எல்லா சாபத்துக்கும் என்னை நீங்களாக்குகிறேன். அந்த வார்த்தை அந்த ரத்தம் என் மேல வந்து பலிப்பதாக, என் மேல வந்து பலிக்கட்டும். எல்லா சாபத்தை நீக்குகிற வார்த்தை என் மேல வந்து பலிக்கட்டும். அன்பு பிள்ளைகளே கவனிங்க. உங்களுக்கு
தெளிவாய் புரியும்படியாய் போதிப்பதில் நான் கவனமாய் நின்று போதிக்கிறேன். நல்லவருக்கு மகிமை. அப்போ இங்கே சாபத்துக்கு ஒரு முடிவை கட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த 3 அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த 4 விதமான சாபங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த சாபத்தின் அறிகுறிகள் சொல்லப்படுகிற வேளையில் அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ ஒண்ணு முடிவெடுத்துரு. நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரு சொல்லுங்க. அந்த வார்த்தை வந்த உடனே ஒருவேளை அது உங்களுக்கு இருக்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கும், உங்க நடைமுறையில் இருக்கும், உங்க குடும்பத்தில் இருக்கும். ஒருவேளை அப்படி இருந்தா நீங்க அதை எப்படி எடுக்கணும்? ஐயோ இப்படி இருக்குதே, உண்மைதானே? அப்படி அல்ல, உன் மேல இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவிக்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. இன்றைக்கு நான் விடுதலையாவே 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 அந்த நிச்சயம் உன் மேல வெளிப்படும். இந்த தெய்வத்துண்டு அந்த சாபத்தை முறிக்கிற அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அவர் ரத்தத்தின் வல்லமை இதை தொடங்கும் பொழுது அநேகர் மேல அது விழ தொடங்குது. முதல் காரியம், இந்த அறிகுறிகளை சொல்லுகிறேன், கேளுங்கள். அறிகுறிகள் என்ன? என்ன அறிகுறிகள்? முதல் அறிகுறி, உன் மேலே அல்லது உங்க குடும்பத்தின் மேலே அல்லது உங்களுக்குள்ள அல்லது கணவன் மனைவிக்குள்ள அல்லது பிள்ளைக்குள்ள இந்த அறிகுறிகள் சொல்லப்படுறது இருக்குதா அப்படிங்கிறத நீங்க சரியா கோடிட்டு பாருங்க. முதல் அறிகுறி என்ன? வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 23:10. தேசம் சாபத்தினால துக்கிக்கிறது. சாபம் எங்க இருக்கோ அங்க என்ன இருக்குங்க? சொல்லுங்க. சாபம் எங்க இருக்கும் அங்க என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும். அது எப்படிப்பட்ட துக்கம் நினைக்கிறீங்க? எந்த காரியத்திலும் ஆற்றப்பட முடியாத துக்கம். அன்னாள் சொன்னால் ஏழையை பார்த்து, நான் மன கிளேசம் உள்ளவள், நான் துக்கம் உடையவள். I despair. நெகேமி சொன்னா, நான் மாறா, என் வாழ்க்கை கசப்பு. இந்த துக்கம், சாபம் இருக்கு ஒரு குடும்பத்தின் மேல, ஒரு தனி நபர் மேல அல்லது ஒரு தேசத்தின் மேல இருக்குன்னா துக்கம், துக்கம், கவலை, துக்கம் உன்னை ஆண்டு கொண்டே இருக்கும். நீ எதை கொண்டு நீ ஆறுதல் அடையவே முடியாது. எல்கானா சொல்கிறான், எல்லாரையும் பார்க்கலும் அண்ணால் நான் உன்னை நேசிக்கிறேன்டா. எல்கனா கணவன் தான், ஆனாலும் அன்னாளை அந்த துக்கத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாமலாய். சாபம் நம்ம மேல இருக்குன்னா எந்த மனிதனும் எந்த காரியமும் நம்மை மீட்டெடுக்க முடியவே முடியாது. ஒரு வேதனையான காரியத்தை சொல்லுகிறேன். குடும்பமாய், அந்த இடத்து பேரை நான் சொல்லல, தங்கள் குடும்பத்தில் அடிக்கடி ஏற்படுகிற பிரச்சனையின் காரணமாக எப்ப பார்த்தாலும் போராட்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. இவர்கள் போய் ஒரு ஜோசியரை போய் பார்க்க, எங்க குடும்பத்தில் எப்ப பிரச்சனையா இருக்கு ஐயா, இதை மாற்றுவதற்கு பரிகாரம் உண்டா என்று கேட்ட பொழுது அந்த ஜோசியக்கார் சொல்லியிருக்கிறார், நீ என்ன இடத்திற்கு போய் நீ குளித்து அந்த தண்ணீரை முழுகி நீ வந்து இந்த பூஜை செஞ்சுட்டா உன் துக்கம் எல்லாம் மாறிடும் சொன்னான். உடனே அந்த குடும்ப தலைவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு நிம்மதி வந்தது. ஆஹா, இதுக்கு நமக்கு ஒரு வழி பிறந்தது.
நமக்கு ஒரு பரிகாரம் உண்டாயிற்று. அதனால தாமதிக்காம, ஐயா நாங்க எப்ப போகணும்? நீங்க நாளைக்கு கூட போகலாம். சொன்னபடி நாளைக்கே பிள்ளைகள் குடும்பமாக கிளம்பினாங்க. போனாங்க, அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க பூஜை செஞ்சாங்க. பூஜையெல்லாம் செஞ்சு வழக்கம் போல அவர் சொன்னபடி அந்த தண்ணீரில் குடும்பமாய் முழுகினார்கள். முழுகி எல்லாம் எழுந்திருந்து மிக சந்தோஷமாய் அவர்கள் எண்ணினாங்க, இனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் முடிஞ்சது, நம்ம சந்தோஷமாக போறோம்னு சொல்லி வந்தாங்க. சரியா திருப்பதியை தாண்டி கொஞ்ச தூரம் வரும் பொழுது ஒரு டேங்கர் லாரியில் அடிபட்டு ஒருத்தர் கூட மிஞ்சலை, எல்லாரும் செத்து போனாங்க. இது நடந்தது 3 வாரம் ஆச்சு. அவன் சரியாத்தான் சொன்னான், இவங்களுக்கு தான் புரியல. உன் துக்கம் டோட்டலா முடிய போகுது, ஆனா இப்படி முடியும்னு தெரியல. நம்முடைய தேவன் இப்படி முடிக்கிறவர் அல்ல. அப்போ இந்த துக்கத்தை நீங்க கோடிடுங்கிறனா, சாபம் எங்க இருக்கோ அந்த வீட்டிலே துக்கம் இருக்கு. எத்தனை ஆறுதல் வார்த்தைகள் வரலாம், எத்தனை மனுஷ பாசங்கள் வரலாம், எத்தனையோ காரியங்கள் நம்மை ஆட்ட தேற்ற வரலாம். ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த சாபம் ஓ மேல இருக்குமானா ஒரு நாள் இந்த சாபத்திலிருந்து, இந்த துக்கத்திலிருந்து நீ வெளியே வரவே முடியாது. இருக்கா பாஸ்டர்? நான் தேவ சமூகத்தில் கூட என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன்னா தேவ சமூகம் தான் நம்மளை மகிழ்ச்சியாக்குமா? அவர்களை என் சமூகத்துக்கு கொண்டு வந்து ஏன் ஜெப விட்டு நான் அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டாது? அவர் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய அவர் சமூகத்தில் கூட நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சாபத்தின் வல்லமை நம்மை ஆளும். நீங்க யோசிங்க, தேவ சமூகத்தில் கூட உங்களால நிம்மதி ஆராதிக்க முடியாது, மகிழ்ச்சி ஆராதிக்க முடியாது. ஆண்டவர் இவ்வளவு விஷயங்கள், என்ன வேலை செய்கிற ஸ்தலத்துல எந்த வேலையிலுமே அந்த துக்கம், அந்த சாபம், அந்த துக்கத்திலேயே உன்னை வழி நடத்தும். இருக்கான்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, இருக்கான்னு கொஞ்சம் சோதிங்க. அந்த துக்கமாகிய சாபம், அந்த சாபமாகிய துக்கம் இருக்கான்னு பாருங்க. உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு துக்கம் வரலாம், வராதுன்னு நான் சொல்லல. போராட்டம் வரலாம், வராதுன்னு சொல்லல. பாடுகள் வரலாம், வராதுன்னு சொல்லல. வேதம் வரும்தான் சொல்லுது. ஆனா நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறணும். மாறா வரலாம், மதுரமாய் மாறணும். ஆனா இல்ல பாஸ்டர், நம்ம வீட்டுக்கு போனாலே ஒரு துக்கம், சபையை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டா இந்த துக்கம். கணவன் மனைவி உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஒரு பெரிய தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சந்தோஷமாய் அந்த கையை பிடிப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷம் சில நாள் கூட தாங்காது, துக்கமா மாறும். சாபத்தோட இந்த துக்கம் என்கிற சாபத்தோட நீ கைகோத்தா, நிஜமா சொல்றேன், கட்டாயம் திருமண பந்தம் கூட மகிழ்ச்சி என்கிற சாலமோன் சொன்னானே, இதுதான்டா உனக்கு மகிழ்ச்சி, இது ஒண்ணுதான் மாயை இல்லடான்னு சொன்னா, சாலமோன் சொன்னபடி சொல்ற அந்த மகிழ்ச்சி கூட நமக்கு துக்கமாய் மாறும். இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதனாலதான் நம்ம சபையில திருமணம் நாங்க நடத்தி வைக்கணும் அப்படின்னு வந்தா அந்த பிள்ளைக்கு 3 நாள் உபவாச சுத்திகரிப்பு ஜெபம், அந்த பையனுக்கு 3 நாள் உபவாச சுத்திகரிப்பு ஜெபம், அவங்க 2 ஃபேமிலிக்கும் 3 நாள் உபவாச ஜெபம். கொஞ்சம் முடியாத பட்சத்துல 2 நாள் ஆகிய உபவாச ஜெபத்தை எடுத்து அவங்க வாழ்க்கையில 2 பேர் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிற அந்த சாபம் என்கிற வல்லமைகளெல்லாம் முறிச்சு ஒரு ஆழமான சுத்திகரிப்பை எடுத்து அதற்கப்புறம் தான் 2 பேரையும் திருமண பந்தத்துக்குள்ளேயே நடத்துறோம்.
இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சம், இந்த சபைக்கு கொடுத்த வெளிச்சம். அப்படி சுத்திகரிப்பு இல்லாம கல்யாணம் நடத்த சொன்னா நான் நடத்துறது இல்லை, நாங்க நடத்துறது இல்லை. என் அன்பு பிள்ளைகளே கவனிங்க, இந்த துக்கம் உங்க வீட்டுல இருக்கா? ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், மீதி நாள் எல்லாம் துக்கமா இருக்கிறோம். 2 நாள் சந்தோஷமா இருக்கிறோம், 10 நாள் துக்கத்தில் இருக்கிறோம். பேசாம இருக்கிற கணவன் மனைவி எத்தனை பேர்? பிள்ளைகளும் தகப்பனும் பேசாது இருக்கிறது. என்ன, எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள துக்கத்துக்கு எதுவான காரியமே நடந்துகிட்டே இருக்கும், வேதனைக்குண்டான காரியம் நடந்துகிட்டே இருக்கும். ஓயாத துக்கம் உன் வாழ்க்கை உன்னை பின்தொடர்ந்துட்டே இருக்கும். நீ எங்க போனாலும் துக்கமா தான் இருப்பேன். கொஞ்சம் ஊர் சுத்தி பார்க்கலான்னு போனா அதை விட அங்க துக்கமாயிருவேன். நீ சொந்தக்கார வீட்டுக்கு போனா அங்க அதை விட துக்கமாயிருவேன். அப்போ இந்த சாபம் இருக்குமானா நீ பூமியில எங்க சுத்தினாலும் அது உன் பின்னாடியே வரும். இந்த சாபம் மேல இருக்கா? இந்த சாபத்தின் அறிகுறிகள் உன்னிடத்தில் இருக்கா? ஆராய்ஞ்சு பார். வேதம் சொல்லுது, பெரும் பாடு உள்ள ஸ்திரீ. அவ பேர் என்னங்க? இப்படி ஒரு பேரை வாழ்க்கையில பார்த்திருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க? உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறப்ப பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அன்பு பிள்ளைகளே, அவளுடைய பேரே பாடுள்ளவள். எப்படிப்பட்ட பாடு? பெரும்பாடு, சாபம். 1000 வைத்தியரை போய் பார்த்துட்டா, தான் ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சுட்டா, எல்லாத்தையும் வித்து இழந்தா. அந்த சாபத்தை அவளால நீக்க முடியலை. அந்த பாடு, அந்த துக்கத்திலிருந்து அவ வெளியே வர முடியலை. சாபம். 2வது காரியம், நேரம் இல்லை, உங்களுக்கு வேகமா சொல்றேன், தோல்வி. யோசுவா 6:18, யோசுவா 7:1, தோல்வி. வாசிங்க. வாசிங்க. எடுத்துக்கொண்டான். கோபம் மூன்றதான் சாபம் உண்டது. சாபம் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய கோபம் எங்க இருக்கோ அங்க சாபம் இருக்கு. 7:1 அதான் சொல்லுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யோசுவாவுக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா 1:5 சொல்லுது, நீ நிரந்தர ஜெயத்தை பெறுவாய். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்ற யோசுவா, அவன் தலைமையில் இருக்கிற ஜனம் தோற்று போகுது. வாக்குத்தத்தமே உங்க மேல இருந்தாலும், தேவனுடைய வாக்குத்தத்தமே நம்ம மேல காணப்பட்டாலும், சில சாபத்துக்கு எதுவான காரியத்துக்கு நம்ம உடன்படும் பொழுது தோல்வி வரும். கட்டாயம் தோல்வி வரும். இப்போ 36 பேர் மரிச்சு போனான். ஆயி பட்டணமாகிய அந்த சிறிய பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனம் ஜெயிக்க முடியும். அப்போ சாபம் மேல இருக்குமானா, சாபம் மேல காணப்படுமானா, சின்ன விஷயத்தை கூட உங்களால ஜெயிக்க முடியாது. சின்ன காரியத்தை கூட உங்களால மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தோற்று போவது மட்டுமல்ல, இழப்பை கூட நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது பண இழப்பா இருக்கலாம், பொருள் இழப்பா இருக்கலாம், ஏன் அந்த வசனம் சொன்னது போல கூட இருக்கலாம். உடனே யோசுவா, ஏன் இந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி, ஏன்னா யோசுவா யுத்தத்துக்கு போகல. உடனே இஸ்ரவேல் தோற்றுட்டாங்க, சத்துருக்கு முன்னாடி முதுக காட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச யோசுவா, நான் வரேன்டா,
நான் வந்து ஜெயிக்கிறேன் அப்படின்னு அவன் போயிருக்கலாம், போகல. எங்க போனான் தெரியுமா? தேவசம். ஆவிக்குரியனுடைய அடையாளம் அல்லவா? என்ன? எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உங்க பையனை அனுப்புறீங்க ஒரு காரியமா, அவன் போயிட்டு தோத்துட்டு வர்றான் அப்படின்னா அப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏண்டா நீ போய் தோத்துட்ட, நான் வரேன். நம்ம மாமிசம் அல்ல, அப்படித்தான் பேசும். நான் வரேன், நான் பார்க்கிறேன். யாருடா? நான் பார்க்கிறேன். ஆனா இந்த யோசுவா ஆவிக்குரியவன் அல்லவா? தெய்வத்தின் சமூகத்தில் வளர்ந்தவன் அல்லவா? ஆமென். எந்த காரியமானாலும் தேவ சமூகத்தில் விழுந்து, தேவ பாதத்தில் விழுந்து ஜெயத்தை எடுத்து மோசையின் ஆவிக்குரிய தகப்பனுடைய கரத்தில் வளர்ந்தவன் அல்லவா? தோல்வி வந்த உடனே மாமிசத்துல போர் செய்யல, ஆவியில போர் செய்கிறான். கரங்களை தட்டி ராஜா. எப்படி எப்படி பையன் எப்படி இருக்கான் பாருங்க. அதனாலதான் சொல்றது, என்னைக்குமே நம்ம தேவ கரத்திலும் நம்மளை ஆவியில நடத்துகிற ஆவிக்குறிவுடைய கரத்திலும் நாம் அடங்கி வளரணும். அப்பத்தான் நம்ம கருக்காய் மாற முடியும். போய் தேவ சமூகத்தில் இவன் மட்டுமல்ல, தான் கூட இருக்கிறவளை எப்படி வளர்க்கிறான் பாருங்க. அதுதாங்க நீங்க ஆவியில உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு தோல்வி வந்தா அந்த தோல்வி எப்படி ஜெயமாக்கணுங்கிறத உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். யார்? நீங்க கற்றுக் கொடுக்கணும். யோசுவா பாருங்க, ஒரு வீழ்ச்சி வந்த உடனே, ஒரு தோல்வி வந்த உடனே நேரா தேவ சமூகத்தை நாடுறான். அவன் மட்டுமல்ல, அவனோடு இருக்கிற ஆசாரியர்களும் தேவ சமூகத்தை நாடுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சாபத்தை முறிக்க, சாப கட்டு என்கிற நுகத்தை உடைக்க, இந்த பலத்தை சாப பலவான உடைக்க கப்பாய் தேவ சமூகத்திலே நீங்கள் விழப்போகிறீர்கள். நீங்க நினைக்கிறீங்க சில பேருக்கு பணம் இருந்தா என் குடும்பம் சந்தோஷமாயிரும், சில பேருக்கு சில காரியம் இருந்தா என் குடும்பம் சந்தோஷமாயிரும். எனக்கு தெரிஞ்ச கோடீஸ்வரன் வீட்லயும் நான் கால் வச்சிருக்கிறேன், ரொம்ப குடிசை வீட்டில் இருக்கிறவங்க வீட்லயும் கால் வச்சிருக்கிறேன். உண்மை சொல்லட்டுமா? ரொம்ப துக்கம் எந்த வீடு தெரியுமா? ரொம்ப ரொம்ப வேதனையான வீடு எது தெரியுமா? கோடீஸ்வரன் வீடு தான். நீங்களும் நான் இன்னைக்கு முடிஞ்சா எல்லாரும் சிக்கன் எடுத்து மட்டன் எடுத்து பொரிச்சு வறுத்து சாப்பிடுவோம். அவன் பாவக்காய் உட்கார்ந்து தின்னுட்டு கிடப்பான். பாவக்காய் ஜூஸ், அருகம்புல் ஜூஸ். ஒரு சபைக்கு போயிருந்தேன், எனக்கு தெரியாது, அது எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் எவ்வளவு துல்லியமாய் வெளிப்படுகிறார் என்று பிரசங்கத்தில் பேசிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, அருகம்புல் ஜூஸ் குடிக்கிற நீ நினைக்கிறாது உனக்கு ஆசீர்வாதம், அது சாபண்டான்ட்டாரு. அந்த வாரத்தில் தான் அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, அருகம்புல் சாப்பிடுங்கள் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம்னு. எனக்கு அவர் பேசுனது தெரியாது. ஏன்னா மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டா நீ புள்ள தின்னா நீ சாபம். உடனே பையன் அவங்க அப்பாவை பார்க்க, ஏயா என்னை இப்படியா நடத்தின நீ? முடிஞ்ச உடனே அந்த பையன் வந்து அங்கிள் அங்கிள் அங்கிள். நான் ஏண்டா? சரியாவியானவர் பேசினார். என்ன பண்ண? எங்க அப்பா புள்ள சாப்பிடு, புள்ளு ஜூஸ் சாப்பிடு, புள்ளு ஜூஸ் சாப்பிடுன்னு என்ன போட்டு நொறுக்குனாரு. ஆனா இன்னைக்கு எங்களை விடுதலை ஆக்கினார். ஏப்பா எதுல இருந்து? அருகம்புல் ஜூஸ்ல இருந்து. ஆவிக்குரிய பட்டதாரிகளுக்கு கூட இன்னைக்கு வசனத்தினுடைய மெருகு ஏற்றப்படாமல் இருக்கிறது. அப்போ நீங்க கவனிங்க, இந்த தோல்விக்கு பின்னாடி என்ன இருக்கு? சாபம். சொல்லுங்க, இந்த தோல்விக்கு பின்னாடி என்ன இருக்குது? இப்ப யார் அழுகிறா? யோசுவா அழுகிறான், ஆசாரியர்கள் அழுகிறாங்க, முழு இஸ்ரவேலும் அழுகுது, முழு சபையும் ஸ்தம்பிச்சு நிக்குது. ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க முடியல. ஏன்? சாபம் வந்துட்டா, அந்த சாபம் உனக்கு தோல்வியை கொண்டு வந்துட்டா, அதை நீ சரி பண்ணும் வரையிலும் அதே பிரச்சனையில நீ சிக்கிக்கிட்டே இருப்ப, மேல வரவே மாட்டேன்.
யோசுவாவே அடுத்தடி எடுத்து வைக்க முடியல. அப்போ இந்த தோல்விக்கு பின்னாடி ஒரு பெரிய சாப வல்லம் இருக்கு. இன்னைக்கு தொடர்ச்சியான தோல்வி, பிசினஸ்ல தோல்வி, குடும்ப வாழ்க்கையில தோல்வி, அடுத்ததாக பிள்ளைகள் வாழ்க்கையில தோல்வி, வேலை ஸ்தலத்துல தோல்வி, நம்ம நினைச்சதுல தோல்வி, நம்ம எதிர்பார்த்ததுல தோல்வி, எல்லாமே ஒரு தோல்வி உன்னை சூழ்ந்துகிட்டே இருக்குதா? ஓ, நீ சாபத்தில் அகப்பட்டு விட்டாய். ஒருவேளை ஆகான கணவனா இருந்தா முழு குடும்பத்துக்கும் சாபம். ஆகானா மனைவி இருந்தா முழு குடும்பத்துக்கும் சாபம். ஆகானா பிள்ளைகள் இருந்தா முழு குடும்பத்துக்கும் சாபம். சாபத்தீடை எடுத்து யார் உள்ள வந்தாலும் சாபம். ஒன்னு சொல்லட்டா, யாக்கோப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோப்பே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்டான்னு சொன்ன தேவன் அவன் நினைச்சதெல்லாம் செஞ்சார், உண்மைதான். ஆனா அவன் பிள்ளைக்கு தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் போனது. யார்? தீனாளுக்கு என்ன இல்லை? தேவனுடைய பாதுகாப்பு இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், சாராள் போய் அகப்படுகிறாள். உடனே சாராள் மேல ஒருவன் கண் போடுகிறான். ராஜா இறங்கி உத்தரவாதம் பண்ணினார். ரெபெக்காள் மேல ஒருவன் கண் போடுகிறான். ராஜா வந்து உத்தரவாதம் பண்ணுகிறான். ஆனா யாக்கோப்பின் பிள்ளையாகிய தீனாளுக்கோ உத்தரவாதம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் வீட்டுல விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டாங்க. யோசிங்க, அவளை தொட்டா நீ செத்தடான்னு போய் பேசினாரு. ஆனா தீனாள் கண்ணுக்கு முன்னாடியே அவ சூறையாடப்படுறா. தேவ பாதுகாப்பே இல்லை. ஏன்? வீட்டில் என்ன வந்தாச்சு? அந்நிய வல்லமை உள்ள வந்தாச்சு, சாபம் உள்ள வந்தாச்சு. சாபம் உள்ள வந்தாச்சுன்னா சில வேளைகள்ல தேவன் கூட என்ன பண்ண முடியாது. பயந்து சொல்றேன், நடுங்கி சொல்றேன், வேதனையோடு சொல்றேன், என் மன குமரலோடு சொல்றேன், கண்ணீரோடு சொல்றேன். தேவன் உத்தரவாதம் பண்ணலைன்னா காவல் காக்கனுடைய காவல் விருதா. இந்த சாபம் வாழ்க்கையில வந்துட்டா, நீ சாபத்தீடானதை உன் வீட்டுக்குள்ள, உன் வாழ்க்கைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உனக்குள்ள நீ கொண்டு வந்துட்டா, தேவனுடைய பாதுகாப்பு கூட உன்னை விட்டு நீங்கி போயிடும். நான் கேட்கிறேன், அந்த சீக்கேமினுடைய அருவருப்பின் வல்லமை தொடும் பொழுது, யாரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை தொடும் பொழுது, என்ன வாக்குத்தத்தத்துக்கு ஆமென் சுகந்தரவாளியா இருக்கிற அவன் பிள்ளைய தொடும் பொழுது, ஏன் ஏன் ஒண்ணு நடக்கல? ஏன்? அவன் தைரியமா யாக்கோப்புக்கிட்டே வந்து கேட்கிறான், உன் மகளை எனக்கு கொடு. என்ன தைரியம்? எவ்வளவு பெரிய சாபம்! விருத்த சேதனம் இல்லாதவன் அசுத்தன் உன்னிடத்துல வரவே கூடாது. அவன் வந்து உங்ககிட்டயே பொண்ணு கேட்கிறானா, அந்த மகிமை எங்கே? நம்ம கிட்ட ஒருத்த பொண்ணு கேட்டாலும் சரி, பையன் கேட்டாலும் சரி, பயத்தோட கேட்கணும். ஏன்னா அபிஷேகம் நம்ம மேல. என்ன யார் நமக்கெல்லாம் அந்த வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்களாயா? நமக்கெல்லாம் அந்த வீட்டுல அந்த பையன் வீட்டு பொண்ணு எடுக்க முடியுமாயா? அப்படி அவன் யோசிக்கணும். இவன் தைரியமா வந்து யாக்கோப்பு கிட்ட கேட்கிறான். யாக்கோப்பு யார்? இஸ்ரவேலின் தேவனை உடையவன். விருத்த சேதனம் இல்லாதவன் வந்து நம்ம கிட்ட பொண்ணை கேட்கிறான், பையனை கேட்கிறானா, சாபம் உள்ள வந்துட்டு. பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை, விளங்குறது இல்லை, விளங்குறது இல்லை. அப்போ அங்கே ஒரு தீட்டு உண்டாயிற்று. ஏன்?
சாபத்தீடு. ஏன்னா ராகேல் எதை எடுத்துட்டு வர்றா? அவன் தகப்பனுடைய விக்கிரகத்தை திருடி எடுத்துட்டு வர்றா. இவன் எங்க போறேன்ட்டு வர்றான்? எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் யாக்கோப்பு சொல்லிட்டு வர்றான். ஆனா யாக்கோப்புக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவன் மனைவி எடுத்தது யாருக்கு தெரியல. யாக்கோப்பு தீர்க்கதரிசிதான். அன்பு கண்ணை மூடுதியா? நேசம் என்ன பண்ணு தெரியுமா? கண்ணை மூடுது. தாவீது அப்படித்தான். செரியாவின் குமாரர்கள் மேல வைத்த அன்பு அவன் கண்ணை மூடிருச்சு. அதனாலதான் சொல்றேன், குருட்டுத்தனமா யார் மேலே அன்பு வைக்காதே, மாமிசத்துல அன்பு வைக்காதே, மாமிசத்துல நெருங்காதே. ராகேல்னா இவனுக்கு எப்போ என்னதான் வரும்? சத்ரு நீ யார் மேல நேசம் வைக்கிறியோ அவங்களைத்தான் தொடுவான். அதனாலதான் மனைவி மேல எவ்வளவு அன்பு வைக்கணும், ஒரு பெற்றோர்கள் மேல எவ்வளவு அன்பு வைக்கணும், பெற்ற பிள்ளைகள் மேல எவ்வளவு அன்பு வைக்கணுங்கிற அளவை அறிஞ்சு வாழுகிறவன் ஆவிக்குரியவன். அதனாலதான் தேவனுக்கு மேலே ராஜாவுக்கு மேலே எந்த அன்பு மிஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்துல தேவன் ஆவிக்குரியவனை சரியாய் பகுத்தறிந்து நடத்துகிறார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க எப்படி கேட்கறீங்களோ இல்ல, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகணும்னு நம்மளோட பேசுறார். வேதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 34 தேவனே இல்லை, ரொம்ப வேதனை. அந்த அதிகாரம் முழுவதும் தேவனுங்கிற வார்த்தையே கிடையாது. எங்க தேவன் இல்லையோ அங்க தீட்டு வருது. ஷெப்பாய் கற்பை இழக்கிறாள். அந்த ஒரு அடி முழு குடும்பத்தையும் கலங்க பண்ணுது. சில சாபம் நம்ம குடும்பத்தை பயங்கரமா கலங்க பண்ணிடும். நம்ம குடும்பத்தையே ஒரு அசைச்சிடும். யாக்கோப்பு உடைஞ்சிட்டான். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? அதை கேள்விப்படும் பொழுது எப்படி இருக்கும்? உயிரோட செத்ததுக்கு சமம் இல்லை. அந்த வழி எவ்வளவு பயங்கரமா இருக்கும். யாக்கோப்பு பேசவே இல்லையா? ஏன்னா ஒரு சில பேருக்கு துக்கம் ரொம்ப அதிகமாயிட்டா, இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு சில விஷயத்துல தோத்துட்டா பேசவே முடியாது. இவன் பேசல, இவனை அழைத்த தேவன் பேசுறாரு. 35வது அதிகாரத்துல தேவன் யாக்கோப்பை நோக்கி கைகளை தட்டி, ராஜாவே இது பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்க 31 நீங்க 11 அதுல இருந்து வாசிச்சு பாருங்க, 19 வாசிச்சு பாருங்க. அவன் தகப்ப அந்த விக்கிரகத்தை தேடுன்னு தேடுறான். இந்த வீட்டை போய் பார்க்கறான், லேயாள் வீட்டில் போய் பார்ப்பானா, அவன் வேலைக்காரன் வீட்டில் போய் பார்ப்பானா, எல்லா வீட்டையும் போட்டு தேடுன்னு தேடுறான். கடைசி இங்க எங்க வர்றான்னா ராகேல் வீட்டுக்கு வர்றான். ராகேல் வீட்டுக்குள்ள வந்து சோதனை பண்றான். யாக்கோப்புக்கு வேதனை, என்னை திருட நினைச்சிட்டானே, இவ்வளவு காலம் இருந்திருக்கிறேன், உன் கூட இத்தனை காலம் வாழ்ந்திருக்கிறேன், இவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன், என்ன சந்தேகப்பட்டியான யாக்கோப்புக்கு வழி அவனுக்கு தெரியாது. அதனாலதான் சொல்றேன், சில நேரங்களில் நேசம் நம் கண்களை கூடாக்கி விடும். இப்ப ராகேல் என்ன பண்ணிட்டான்? அந்த விக்கிரகத்தை என்ன பெண்களுக்கு உண்டான அந்த வழிபாடு நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி இவ கீழே போட்டு மேல உட்கார்ந்துட்டா. வசனத்துல ஜீவிச்சு வாழ வேண்டியவ விக்கிரகத்தின் மேல உட்கார்ந்தா பாருங்க. தகப்பா அப்படி இருந்து அவளை எழுந்திருக்க சொல்லி சோதனை பண்ணான. இவ சொல்லிட்டா, இல்ல பெண்களுக்கு உண்டான வழிபாடு இருக்கு, அதனால என்னால எந்திரிக்க முடியாது. என்ன கில்லாடித்தனம்! பயங்கரம். யாக்கோப்புக்கு தெரியாது, அவன் மாமனார் கூட போய் சண்டை போடுறான். இவ எடுத்துட்டு வர்றான். அதனால ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம மறைச்சு வச்சிருக்கிறது புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாதுன்னு.
ராஜா இறங்கி புடிச்சு எடுத்தாரு பாருங்க. உங்க கற்றிருக்கிற அந்நிய தெய்வங்களை ஒவ்வொன்னா ஒன்னையும் தப்ப விடாம பிடிச்சு இழுத்தாரு பாருங்க. இன்னைக்கு சொல்றேன், ஒரு சுத்திகரிப்பில் சாபத்தை முறிக்கிறேன், சாப வல்லமைகளை தகர்க்கிறேன். ஒரு தீர்க்க தரிசன, ஒரு வெளிப்பாடு, ஒரு ராஜரீக, ஒரு அபிஷேகத்தை யாக்கோப்பை போல இன்றைக்கு நீ பெறுவாயாக. I can't see. பிரிச்சார் பாருங்க. பாயிண்ட் பிரிச்சார். உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை கொண்டு வானா. இத்தனை நாள் யாக்கோப்புக்கு தெரியலையே. நீ தேவனோட பேசு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை எல்லாம், மறைபொருள்களை எல்லாம், மறைவான கண்ணிகளை எல்லாம் உன் கண்ணுக்கு புலப்பட வைத்து அவைகளை உன் கரத்தாலே புதைக்க வைத்து அவைகளுக்கு முடிவை உண்டாக்கி யாக்கோப்பின் தேவனுடைய பயங்கரம் யாக்கோப்பு நிமித்தம் தேசங்களுக்குள்ள புறப்பட பண்ணினார். இன்னைக்கு சொல்றேன், நீ தெய்வத்தோட நடக்கிற, தெய்வத்தோட பேசுற, ராஜாவோட சஞ்சரிக்கிற நபராய் இருப்பினா உனக்கு எதிராய் வழக்காடுகிறவன் மேலே தெய்வத்தின் அந்த பயங்கரம் ஓ நிமித்தம் அவர்களுக்கு உண்டாகும். துணியோ பேர் விரோதமாக எழும்புவாங்க. கையை உயர்த்திற்கு 2 நிமிஷம் போதாது. கையை உயர்த்தினா என்ன நடக்கும் என்று தெரியும். கைன்சிபாய் ஓடாயின்சி. சாபம் வந்துட்டுனா பிள்ளைகளா தோல்வி வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். காண்டுட்டு சொல்லுங்க, காண்டுட்டு சொல்லுங்க. 2 நாளாகமம் 28வது அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுது. வாசிங்க. துண்டு துண்டாக்கி பூட்டு போட்டான். நல்ல கவனிங்க, பூட்டு போட்டவன் அடக்கம் பண்ணப்பட்டான். யாருக்கு பூட்டு போறாரு சொல்லுங்க சத்தமா. ஆண்டவருக்கு யாரோட பேசுறாரு? யாருக்கு பூட்டு போறாரு? ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, நன்மையை கொண்டு வருகிற, ஜெயத்தை கொண்டு வருகிற என்ன அந்த ஆலயத்துக்கு என்ன பண்றான்? நிறைய பேர் சொன்னாங்க சர்ச்சுக்கு போகாத. என்ன சொல்றாங்க? சர்ச்சுக்கு போகாத, அந்த ஜெபத்துக்கு போகாத, இந்த ஜெபத்துக்கு போகாத, குறிப்பா அங்க போகாத. ஏனதான இருக்கிற இடத்துக்கு போயிட்டா எப்படி வேணாலும் வாழலாம் பாருங்க. அங்க போ. பூட்டு போற ஆகாசே கர்த்தருடைய அடக்கம் பண்ண வைப்பா. கணவன் மனைவியை போகாதன்னு சொல்லிராதே. மனைவி கணவனை போக வேண்டாம்னு சொல்லிராதே. ஆலயத்தை பூட்டு போட்டான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆனா ஒண்ணு, அவன் இஸ்ரவேலிலே அவனுடைய அடக்கம் நடக்க உள்ளாய். கடைசியில வாசிங்க. உண்டு பண்ணா எல்லாம் அவன் நினைக்கிறான். நான் கேட்கிறேன், ஒவ்வொன்றா உண்டு பண்றப்ப ஆண்டவர் ஏதாவது செஞ்சாரா? செய்யவே இல்லை. நம்ம செய்யும் பொழுது, சில காரியம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். ஏன்னா பாவம் பூரணப்படும் என்று விட்டு விடுவார். பாவம் பூரணப்படணும்னு என்ன பண்ணிடுவாரு? உன்னை கை கழுவிட்டாருன்னா உன்னை ஒரு காரியத்துக்கு விட்டுருவாரு. என்ன தெரியுமா? பூரணப்படணும்னு விட்டுருவாரு. எது? பாவம். ஆனா உன் மேல அன்பு கூர்ந்தான்னு வச்சுக்குவேன், நீ கொஞ்சம் பெசகனா கூட ஒரு அட்டி போட்டு கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. அசிங்க. அவன் நித்தரை அடைந்த பின்பு ஆனாலும் கல்லறையில் அவனை சேர்க்கல. எங்கே? இஸ்ரவேலின் ராஜாவின் கல்லறையில் அவனை சேர்க்கவே இல்லை.
பூட்டு போற்றாத. எதுக்கு வேணாலும் இதை பண்ணாத அதை பண்ணி ஜெபத்துக்கு ஆராதனைக்கு தடை மட்டும் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தானும் போக மாட்டான், அடுத்தவனி போக விட மாட்டான். ஆபத்து. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? பூட்டு போட்டது பூட்டு போட்டவா மாதிரியே இருக்குது. அப்ப அது உடைக்கப்பட வரையில் என்ன ஆகல சொல்லுங்களேன். எசேக்கியா எலும்பு வரையில் என்ன ஆகல? அவன் ராஜாவாகும் வரையில் என்ன ஆகல? அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு பட வரையிலும் அந்த ஆலயம் என்ன ஆகல? பூட்டப்பட்டே தான் இருக்குது. நீ அந்த அபிஷேகத்தை வாங்கி அந்த சாபத்தை நீ அறிஞ்சு உடைச்சாத்தான் சில வாசல் உனக்கு திறக்கப்படும். நீங்க அடுத்த அதிகாரத்தை வாசிங்களேன். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி எத்தனை வருஷம் அங்க தாமதம் ஆகுது பாருங்க ஆலய கதவு திறக்கிறதுக்கு. அப்ப இன்னைக்கு நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் ஏன் தாமதமாகுது? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 47 வாசிச்சு பாருங்க. அக்கவுண்ட்ஸ் பாயிண்ட் அந்த ஜீவ தண்ணி தேவ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஓடினதாம். அப்போ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறேன், நன்மையை கொண்டு வருகிறேன், ஜீவனை கொண்டு வருகிறேன், ஜெயத்தை கொண்டு வருகிறேன், எல்லா சத்துருக்களையும் வீழ்த்துகிறேன். அந்த ஆலயத்தை இவன் பூட்டு போட்டான். இப்ப என்னாச்சு? 25 வருஷம் கழிச்சு யார் ராஜாவாகிறா? எசேக்கியா ராஜாவாகிறா. எசேக்கியா யார்? அவனுடைய பிள்ளை. ஆனா ஆண்டவர் எங்க வெற்றாரு பாருங்க. இவன்னாரு பையன் எழுதல, இன்னாரு மகன் எழுதினார். வாசிங்களே. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய இங்க வராரு பாருங்க. சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். ஏன் அப்பா பேர் அங்க வரல? ஏன் அப்பா பேர் அங்க வெற்றாரு? ஆலயத்தின் கதவை பூட்டு போட்டவனுக்கு பூமியிலும் இடமில்லை, முப்பிதாக்கள் இருக்கிற இடத்திலும் இடமில்லை, தேவ சமூகத்திலும் இடமில்லை, பரலோகத்திலும் இடமில்லை, தேவ பாதத்திலும் இடமில்லை, அவர் வலது பக்கத்தில் நிற்கவும் இடமில்லை. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. என்ன யார் பேர் எழுதுறாரு? தாயின் பேர். ஒரு ஜெபம் பண்ணிக்கங்க, ஆண்டவரே இந்த நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. எத்தனை வருஷமானாலும் யாக்கோப்பின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். கைகளை தட்டுங்களேன். என்ன இயேசு ராஜாவே இந்த பூமிக்கு வந்து அரசாளும் பொழுது அவர் சொல்றார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. எங்க ஆபிரகாமை கொண்டு வராரு பாருங்க. நீ விதைக்கிறது எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் உன் தலைமுறை தாண்டி, உன் தலைமுறையை தாண்டி, உன் தலைமுறை தாண்டி, அடுத்த தலைமுறை தாண்டி கூட உன் பேர் அங்க வரணும். அப்படி வாழ்ந்து காட்டு. அதனால்தான் சொன்ன, பெசனிகேல் உண்டாக்கின அந்த உடன்படிக்கை, அவன் உண்டாக்கின அந்த உடன்படிக்கை கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு சாலமோன் பெசனிகேல் உண்டாக்கின அந்த பலிபீடத்தை கொண்டு வா, அதுலதான் மகிமை இருக்கு என்றான். நம்ம வாழ்ந்து அப்படி வாழணும். சொல்லுங்க, என் வாழ்க்கை என்னோட முடியக்கூடாது. என் சன்னதிகள் அந்த அபிஷேகம் பிடிக்கணும். என் சன்னதிகளின் சன்னதிகள் அந்த அபிஷேகம் பிடிக்கணும். அந்த சன்னதிகளின் சன்னதிகள் அந்த அபிஷேகம் பிடிக்கணும். ஒரு நாள் என்னோட நின்றவே கூடாது. இதை விசுவாசிக்கிற பிள்ளைங்க மாத்திரம் அந்த ராஜரீக அபிஷேகத்தை வாங்க. எப்பவுமே ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளை மேல வரணும். உங்களுக்கு என்ன இருக்கலாம்? என்னது? ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்றார், உன் தகப்ப மாதிரி நீ நட. அப்பா, அதை படிக்கும் போது நான் அழுது இருக்கிறேன். ஆண்டவர் சாலமோனை தெரிஞ்ச உடனே யாரு மாதிரி நடக்க சொல்றாரு? உன் அப்பா மாதிரி நடடா, எனக்கு அதான்டா பிரியம்ங்கிறாரு. நம்ம பிள்ளைய பார்த்து ராஜா சொல்லணும், உங்க அப்பா மாதிரி நீ ஊழியம் செய்யறா, உங்க அப்பா மாதிரி வாழுடா, உங்க அப்பா மாதிரி பேசுடா, உங்க அம்மா மாதிரி இருடான்னு
ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவுக்கு நம்ம ஜீவியம் தேவனுக்குள்ள கட்டப்படணும். உங்க அப்பா மேல வாழ்ந்துடாத, உங்க அம்மா மாதிரி வாழ்ந்துடான்னு ஒருபோது சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நீ உயிரோட செத்ததுக்கு சமம். பாருங்க, எசேக்கியா ராஜா வான உடனே இப்பாவியானவர் இவனைத்தானே ராஜாவா நிறுத்தினாரு. சொல்லுங்க, இவனை யார ஆண்டவர் நம்பி நிறுத்துறாரு? தேவன் தானே நிறுத்துறாரு. அவங்க அப்பா காரியத்தை வெட்டிட்டார்ல, தேவன் தானே நிறுத்துறாரு. ஆனா எசேக்கியா ராஜாவான உடனே அந்த சாபத்தின் வல்லமை எந்த தெய்வத்தின் ஆலயத்தை பூட்டு போடுவதா? ஓ, எந்த தெய்வத்தின் ஆலயம் ஆராதனை இல்லாம, ஜெபம் இல்லாம, துதி இல்லாம, தேவ வசனம் இல்லாம, ஐயோ எந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறதா? இல்ல இல்ல, அதை நான் திறப்பேன். அந்த தாழ்பாலை உடைச்சா, அந்த கதவை திறந்தா கர்த்தருக்கு மகிமை. தேசத்தில் எழுப்புதல், எல்லாவற்றையும் எழுப்புதலை உண்டாக்கினார். இன்றைக்கு சொல்றேன், எத்தனை பேர் அந்த சாபத்தை உடைக்கிற ஒரு எசேக்கியாவா, அந்த சாபத்தை உடைக்கிற ஒரு யாக்கோப்பா, அந்த சாபத்தை உடைக்கிற ஒரு யோசுவாவா எழும்ப சித்தமா இருக்கிறீங்க? ஆனா ஒண்ணு என்னால உணர முடியுது, அவர் வைராக்கியத்தின் சால்வையின் தொங்கல் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்ப, அப்படிப்பட்ட ஜனத்தை எழுப்ப, அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்க அந்த வைராக்கியத்தின் சால்வை அசைவாடுகளை காண்கிறேன். இன்னைக்கு உன்னை நம்பி அவர் உன்னோட பேசுறாரு. இந்த சாபத்தை நீ உட, உன்னோட அந்த ஆலயம் திறந்துட்டா எந்த சன்னதி அதை பூட்டிடக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் உன்னை கொண்டு திறந்தாரா? I can spy to say அது ஒரு காலம் பூட்டப்படக்கூடாது, ஒருபோதும் பூட்டப்படக்கூடாது. அப்போ தொடர்ச்சியான தோல்விக்குள் நடத்துகிற சாபங்களை எத்தனை பேர் முறிக்க விரும்புறீங்க, உடைக்க விரும்புறீங்க? இந்த அறிகுறி இருக்கா? தொடர்ச்சியான தோல்வி, எதை செஞ்சாலும் தோல்வி, ஜெயத்தை பார்க்க முடியல. இந்த இடத்துல நின்று சொல்றேன், எத்தனையோ வருஷ காலங்கள் இந்த சாபத்தால நான் பாதிக்கப்பட்டேன். என் கையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். எதை செஞ்சாலும் தோல்வி, எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு தீமை நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வண்டி எடுத்துட்டு போவாங்க, ஆனா நான் வண்டி எடுத்தா வண்டி பஞ்சர் ஆகும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்தாகும், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். என்னை மட்டும் சத்துரு என்னை கொல்லுவதற்கு அவன் திட்டம் போட்டது ஒரு தடவை இல்லை, பலமுறை நான் சத்துரு கையில் அகப்பட்டு என்னைக்கோ மடிச்சு போயிருந்திருப்பேன். 2 முறை நான் தொலைஞ்சு போனேன். இன்னைக்கு சொல்றேன், நம்பி ஏற்படுத்தின ஊழியம், நம்பி ஏற்படுத்தின அபிஷேகம், நம்பி கொடுத்த அதிகாரம், நம்பி கொடுத்த அழைப்பு, அது உங்க மேல இருக்கு, உங்க தலை மேல இருக்கு. நீ எசேக்கியாவை போல எழும்பி அடைக்கப்பட்ட தாழ்பாள்களை உடைச்சு, இரும்பு கதவுகளை உடைச்சு, சாபத்தை தகர்த்து ஜெயத்தை கொண்டு வா. மைடா இசப்பாய், மைடா பௌட்டன்ஸ், எப்ரபானி எதல்கனா, எப்டாயினசே. இன்னைக்கு பரிசுத்தாவில நிரம்பி சொல்றேன், இந்த சாபம் உடையாம இங்க யாரும் பயிரக்கூடாது. நீ தோற்று போகிறவன் அல்ல. பவுல் சொல்றாரு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ தோல்விங்கிறது உன் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. எந்த ரீதியில நீ தோற்று போயிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எதிலுமே நீ தோக்க கூடாது. ஏன்னா ஜெய பெலனானவர், இஸ்ரவேலின் ஜெய பெலனானவர், என் தகப்பன் ஜெய பெலனானவர், உலகத்தை ஜெயித்தவா,
பாவத்தை ஜெயித்தவா, சாத்தானை ஜெயித்தவா, சகலவற்றையும் ஜெயித்து ஜெய கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன். அவர் என் தகப்பன், நான் அவர் பிள்ளை. அவருடைய அபிஷேகம் என் மேலே எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர். ஒரு நெருப்பு, ஒரு நெருப்பு, ஒரு பரலோக நெருப்பு ஓ மேல, ஓ மேல. சம்பா ரகா பாபா உராபா ஹபா. பிடிக்குது, 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 பிடிக்குது. எரியுது, எரியுது. சில சாப நுகம் உடையுது, உடையுது. பரலோக நெருப்பு, அந்த பரலோக அக்கினி உனக்குள்ள எரியுது, எரியுது, எரியுது. சாபங்களை, சாபங்களை அழிக்கிற, உரிக்கிற நெருப்பு எரியுது. நேரம் இல்லை, நான் சீக்கிரமா முடிக்கிறேன். நண்பு பிள்ளைய, என் மந்தைய, நீ தோற்று போகிற ஒரு நபரா இருக்க கூடாது. நீ எந்த மனுஷனுக்கு முன்னாடி தோத்துறக்கூடாது, எந்த சூழ்நிலையில நீ தோத்துறக்கூடாது. பெரிய பர்வதம் எல்லாம் உனக்கு முன்னாடி சமபூமி ஆகணும். பாய் பாய், நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற தேவன், நம்மை ஆட்கொண்ட தெய்வம் சாபத்தை உடைக்கிறவா. யார் அந்த நபர், யார் அந்த நபர்? நான் பார்க்கிறேன் சில பேரை, இந்த சாபத்தை உடைச்சு தான் தீருவேன். நீ உறுதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற, ஓ மேலதான் அந்த சால்வை விழுகுது. பாய் பாடாய் எட்டானசி, அந்த வைராக்கியத்தின் சால்வே ஓ மேலதா, ஓ மேலதா. உன்னை மூடத்தா, உன்னை எழுப்பத்தா அந்த சால்வே. ரபகடகத்தினாயா, 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 ரபகடகத்துனபௌடா. அந்த பரலோக நெருப்பு இன்னைக்கு தெய்வம் கொளுத்துகிறார். அந்த பரலோக அக்கினியை தேவன் இப்ப கொளுத்துகிறார். அடக்காத, அடக்காத. ஒரு பலத்த சத்துவத்தின் வல்லமை ஓ மேலே அசைவாடுது, அசைவாடுது. பரலோகத்தின் அக்கினி உன்னை மூடுது, உன்னை மூடுது, உன்னை மூடுது. சில சாபத்தின் வல்லமை அந்த கட்டுக, அந்த நுகங்க உடையுது, உடையுது, உடையுது. கலாத்தியர் 3:13 படியா, உபாகமா 23:5 படியா, சகரியா 8:13 படியா, சகல சாபங்களில் இருந்து விடுவிக்கிறேன். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை இறங்குது. சகல சாபங்களையும் சகல சாபத்தில் இருந்து விடுவிக்கிற, விடுவிக்கிற தேவ வல்லமை இறங்குது, 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 இறங்குது. நான் ஒண்ணு சொல்றேன், நீ கோவிச்சா கோவிச்சுக்கிட்டு போ. உன் சாபம் முறியடிக்கணும், நீ வாயத்தர. நீ சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும், நீ கதறு. நீ சும்மா தலைய குத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த தோல்வி மேல தோல்வி, வீழ்ச்சி மேல வீழ்ச்சி. நீ எழுந்திருக்க முடியாது பிள்ளை. ஏய் கபான்சி, நீ ஜெபம் பண்ணு. எத்தனை காலம், எத்தனை நாள் இந்த சாபத்தை விட்டு வைப்ப? நீ வளர வரையிலும், அறிவு கெட்டு வரையிலும், தேவன் நிறுத்தும் வரையிலும். ஓகே, இப்ப தேவன் தான் நிறுத்திட்டாரு. எசேக்கியாவே, உன்னை ராஜாங்கிற அபிஷேகத்தை ஓ மேல வச்சுட்டாரு. இனி நீ சாபத்தை உடைக்காம, இந்த கட்டை தகர்க்காம இல்ல, இன்னும் நான் அப்படித்தான் உட்கார்ந்து இருப்பேன். உட்கார்ந்துட்டு போ, உட்கார்ந்துட்டு போ, உட்கார்ந்துட்டு போ. யாருக்கு நஷ்டம்? உனக்குத்தான். யாருக்கு வேதனை? உனக்குத்தான். யாருக்கு தோல்வி? உனக்குத்தான். உனக்கு 7 நிமிஷம் டைம். நீயா ஜெபம் பண்ற? உனக்கு அறிவிக்க வேண்டியது எல்லாம் அறிவிச்சாச்சு.
உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப நீ தேவன். அந்த சாபம் நீ, அந்த தோல்வி நீ, அந்த துக்கம் நீ, அந்த கட்டு நீ. உபாகமம் 23:5 எடுக்கிறையா? சகரியா 8:13 எடுக்கிறையா? கலாத்தியர் 3:13 எடுக்கிறையா? அப்படி எடுப்பேன்னா நீ ஜெபம் பண்ணு. நீ வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்குள்ள தோல்வியை கொண்டு வந்துட்டு இருக்குது. ஆனா நீ கொஞ்சம் கூட ஒரு நொடி கூட விருதமாக்காம நீ ஜெபத்துல ஏறி, ஆவியில ஏறி, அபிஷேகத்துல ஏறி, அந்த பிரசன்னத்துல ஏறி அந்த சாபத்தை உடைப்பானா இப்பவே ஜெயம். ரைட் நவ, இப்பொழுது அந்த ஜெயம். பாய் கம்பாய் நிசி இப்பொழுதே ஜெயம் 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 ஜெயம். சாபத்தை முறிக்கிற, சாபத்தை அழிக்கிற தேவ வல்லமை, தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும். தோல்வியை தருகிற, எங்களுக்கு தோல்வியை தருகிற எல்லா சாபங்களும் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். சபையே, இது உன் ஜெயத்தின் நேரம், இது உன்னுடைய ஜெயத்தின் நேரம். சாபத்தை தகர்க்கிற சமட்டி, சாபத்தை உடைக்கிற, தகர்க்கிற, வெட்டுகிற ஒரு வல்லமை உன் மேல விழுகுது, உன் மேல விழுகுது. பாய் செய், பாய் கல்சி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஏறி வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. போயா, போயா, மறக்காத, மறக்காத, மறக்காத. ஏறு, ஜெபத்துல ஏறு, மகிமையில ஏறு, அபிஷேகத்துல ஏறி, ஏறி வா, ஏறி வா. ஒரு அக்கினி கரம், ஒரு அக்கினி கரம், ஒரு அக்கினி கரம் உன்னை எடுத்து இப்ப நடத்துது. ஒரு ராஜரீக அபிஷேகம் நடத்துது, நடத்துது. ராஜரீக, ராஜரீக அபிஷேகம் உன்னை, உன்னை, உனக்குள்ள இறங்குது, 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 இறங்குது. சாபத்தை அழிக்கிற, சாபத்தை முறிக்கிற ராஜரீக வல்லமை இறங்குது, இறங்குது, இறங்குது. சில சரீரத்திலிருந்து, சில நபருடைய சரீரத்திலிருந்து நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் வீட்டிலிருந்து, உன் சிந்தையிலிருந்து, உன் அவயவங்களிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உனக்குண்டான யாவத்திலிருந்து அது விலகுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கையில இழுத்து இப்ப தெளிக்கிறேன், இப்ப தெளிக்கிறேன், இப்ப தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவே ரத்தம், இயேசு கிறிஸ்துவே ரத்தம், இயேசு கிறிஸ்துவே ரத்தம் தெளிக்கப்படட்டும், தெளிக்கப்படட்டும், தெளிக்கப்படட்டும். சாபத்தை அழிக்கிற ரத்தம், சாபத்தை அழிக்கிற இயேசுவே ரத்தம் தெளிக்கப்படுது, தெளிக்கப்படுது, தெளிக்கப்படுது. உன் தகப்பன் மேல இருக்கிற சாபம் ஓ மேல வந்துடக்கூடாது. எசேக்கியாவுடைய தகப்பனுக்குள்ள இருந்த சாப வல்லமை எசேக்கியாவுக்குள்ள வர தேவன் விடலே.
I can't see. ஓ முப்பதாக்களுக்குள் இருக்கிற சாபத்தை வரவிடாத. அவன் சாப்பிட்ட புளிப்பு அவன் பல்லு தான் கூச்சணும். ஓ பல்லு இல்ல. I can't see. இதோ வல்லமை, இதோ வல்லமை. சில சாப நுகத்தை உடைக்க இதோ நான் பார்க்கிறேன். யார் அந்த நபர்? ஒரு பலத்த சாபத்தை ஆண்டவர் உனக்கு காட்டி கொடுத்துட்டாரு. ஒரு பலத்த சாப கட்ட உனக்கு காட்டி கொடுத்துட்டாரு. நீ அதிலிருந்து விடுதலை ஆகணும்னு அவர் கர உனக்கு துணை நிற்குது. அவர் கர உனக்கு துணை நிற்குது. அதை உடைக்க, அந்த பலவானை தகர்க்க, அந்த கட்டை அறுக்க ஒரு ராஜரீக அபிஷேகம் அந்த ராஜரீக சாபத்தை உடைக்கிற, சாபத்தை உடைக்கிற அந்த ராஜரீக அபிஷேகம் ஓ மேல, ஓ மேல, ஓ மேல, ஓ மேல இறங்குது, 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 இறங்குது. ஆண்டவர் கிதியோனுக்கு சொன்னார், உன் தகப்பனுடைய பலிபீடம் ஒரு பெரிய சாபண்டா. கிதியோ, உன் தகப்பனுடைய பாகால் பலிபீடம் சாபம். நீ அதை தகர்த்துரு. ஓ மேல பராக்கிரமசாலியின் அபிஷேகத்தை நான் போட விரும்புறேன். உன் வாழ்க்கையை தோல்விக்குள் ஆக்குறேன். அந்த உன் தகப்பனுடைய பலிபீடங்களை இடி. இன்னைக்கு இந்த செபத்தில் இடி. உன் தகப்பனுக்கு உனக்கும் ஓ தோல்வியை கொண்டு வருகிற அந்த பலிபீடங்கள் இன்னைக்கு நொறுக்கப்படணும். யார் கரத்தாலே அழைக்கப்பட்ட உன் கரத்தாலே, யார் கரத்தாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் கரத்தாலே, யார் கரத்தாலே அவருடைய அழைப்பை பெற்று முத்தரிக்கப்பட்டு உன் கரத்தாலே, யார் முழங்காலே, ஓ முழங்காலே அந்த வல்லமை தகர்க்கப்படணும், தகர்க்கப்படணும், தகர்க்கப்படணும். ஓ கரத்தாலே, ஓ கரத்தாலே அந்த பலிபீடம் உனக்கு தோல்வியை கொண்டு வந்து அந்த பலிபீடம் ஓ கரத்தாலே தகர்க்கப்படணும், தகர்க்கப்படணும். இதோ தேவன் எழுந்து யுத்தம் பண்ணினார். எப்படி இருக்குமோ அதே போல ஒரு யுத்த அபிஷேகம் ஓ மேல இறங்குது. இதோ ஒருவன் 1000 இன்னொருவன் 10000 வீழ்த்துவான். அப்படிப்பட்ட ஒரு யுத்த அபிஷேகம் மேல கடந்து வருது. சில சாப நுகங்க, சில ஆகான்களை தப்ப விடாத ஒரு அக்கினி, யாக்கோபை போல அந்நிய தெய்வங்களை சாப எந்த வீட்டுக்குள்ள, எந்த ரூபத்துல, எந்த வடிவத்துல உன் குடும்பத்துல போராடுது, தோல்வியை கொண்டு வருது, வீழ்ச்சியை கொண்டு வருது, வறுமையை கொண்டு வருது, தரித்திரத்தை கொண்டு வருது, எல்லாத்தையும் தகர்க்கிற பரலோக வல்லமை, அபிஷேக வல்லமை ஓ மேல, ஓ மேல. சில நுகம் உடையுது, சில கைகள் அறுக்கப்படுது, அறுக்கப்படட்டும், அறுக்கப்படட்டும். நுகங்க சாவக அறுக்கப்படட்டும். தப்ப விடாதபடிக்கு, சாபத்தை தப்ப விடாதபடிக்கு அழிக்கிற அபிஷேகம் ஓ மேல, ஓ மேல இறங்குற, இறங்குற, இறங்குற. யாருக்கும் இல்லாத ஒரு வைராக்கியம், யாருக்கும் இல்லாத ஒரு துடிப்பு, யாருக்கும் இல்லாத இதுதானே இத்தனை காலம் என்னை முடக்கி வைத்தது. இந்த சாபம் தானே என்னை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கினது. அப்படிப்பட்ட ஒரு பழி வாங்குற, அந்த சத்துருவை பழி வாங்குற, அந்த கிரிகளை பழி வாங்குகிற ஒரு அபிஷேகம் அப்பா விழட்டும், இந்த சபை மேல விழட்டும். கலாத்தியர் 3:13 படியா எல்லா சாபங்களை முறியடிக்கிறேன், எல்லா சாபத்துக்கு பின்னாடி இருக்கிற சர்ப்பங்களை முறியடிக்கிறேன். அந்த வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா சாபத்தை முறியடிக்கிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். பலமா, பலமா இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக.
எல்லாரும் எழுந்து நிக்கலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. I can see ஒரு அபிஷேக காற்று. இத்தனை கால் இந்த சாபத்துக்குள்ள இருந்துட்டேன், இந்த தோல்விக்குள்ள இருந்துட்டேன், இந்த கட்டுக்குள்ள இருந்துட்டேன். ஆண்டவர் இனி இந்த சாபத்துல நீ இருக்கவே கூடாது, இந்த சாப கட்டுல நீ வாழவே கூடாது. நீ புறஜாதிகள் மத்தியில் ஆசீர்வாதமா இருக்க தேவன் விரும்புகிறார். கைகளை தட்டி ராஜாவே அம்மா. இப்ப கொஞ்சம் உங்களை ஆவில கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. அப்படியே உங்களை நிதானிங்க, அப்படியே உங்களை கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்க. எத்தனையோ விஷயங்கள் உன்னை விட்டு இப்ப வெளியேறி இருக்கு. உனக்குள்ள ஒரு அசாதாரணமான ஒரு தைரியமும் வைராக்கியமும், அது என்ன சொல்றதுன்னு, அது எப்படி சொல்றது, நான் அதை ருசிச்சதை அந்த வர்ணிக்க முடியாத ஒரு சொல் இருக்குமல்ல, விவரிக்க முடியாத ஒரு சொல், அப்படி ஒரு சொல்லுல நான் நிக்கிறேன். கட்சி எல்லாருடைய அன்பு, எல்லாருடைய இரக்கம், எல்லாருடைய கிருபை, எல்லாருடைய ஐஸ்வர்யத்தின் காருண்யம் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை கொடுக்கிற தேவன். நல்லா கவனிங்க. தேவனுடைய அன்பை அளவிட்டீங்கன்னா ஒன்று சொல்லலாம். சாபத்துக்கு எத்தனை வருஷம் சொன்னாரு? எத்தனை தலைமுறை? சாபத்துக்கு எத்தனை தலைமுறை சொல்லுங்க? 4 தலைமுறை. இரக்கத்துக்கு எத்தனை தலைமுறை? எத்தனை? கணக்கு போட்டுக்க. அவர் நம்மளை எப்படி நடத்த விரும்புறாருன்னு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை கொடுத்து 4 தலைமுறையில சாபத்தை உடைக்கிறங்கிறாரு. ஒரே ஒரு சரண் என்ன, ரொம்ப இன்னைக்கு லேட்டான பரவாயில்ல, நமக்கு முக்கிய ஜெயம் தானே. என்ன ஒரே ஒரு வரி பாடலாமா? என்ன, ஓ ஆயத்தனை அன்பு என்மே, நீங்க பாடுங்க. ஆயத்தனை பாசம் என்மே, இதற்கீடு என்ன தருவேன் நான். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, ருசிச்சு பாடுங்க. இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து, அன்பின் தேவனே பலர் சபித்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே, இதற்கீடு என்ன தருவேன் நான். உள்ளங்கையில் வரைந்தீரே, என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலும் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட கைவிடாதவன் அடைக்கலும் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே. நான் தடுமாறும் எல்லாரும் தகப்பன் போல. ஓ எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம், எத்தனை
அன்பு என்ன, ஆ. எத்தனை பாசம் என்ன, இதற்கீடு என்னை தருவேன் நான். இதற்கீடு என்னை தருவேன் நான். இதற்கீடு என்னை தருவேன் நான். இதற்கீடு என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எங்க எல்லாரும் அவருக்கு ஒரு நன்றியை செலுத்தணும் நீ தோணுனா எப்படி செலுத்துவியோ அப்படி செலுத்து அப்பாவுக்கு. I can see pie in the glory. Hallelujah.